செங்கோட்டையன் அவர்கள் கேட்ட பொறுப்பு என்பது பொதுச்செயலாளர் பொறுப்பு. எனக்கு ஜெனரல் செக்ரட்டரி தான் எனக்கு வேணும். தமிழக வெற்றி கழகம் நாம் தமிழர் கூட தான் போகும் அப்படின்னு நிறைய பேச்சுக்கள் இருந்தது. சீமானும் விஜயும் சந்தித்தது உண்மை. செங்கோட்டையன் அவர்கள் அவருடைய அலுவலகத்துக்கு வாசல்ல ஒரு பேனர் வச்சிருக்காரு. அதுல புசியானந்த் போட்டோவே இல்லை. விஜய் ஓட்டு போறோம்னா போடுங்க, ஆனா பாஜக உள்ள வந்து பரவாயில்லன்னு கேட்கிறாங்க. பொதுமக்களோட ஆதரவு விஜய்க்கு இருக்கலாம், இளைஞரோட ஆதரவு இருக்கலாம், பெண்களோட ஆதரவு இருக்கலாம், ஒரு குறிப்பிட்ட வயதினோட ஆதரவுலாம் இருக்கலாம். ஆனா நீங்க இன்னைக்கும் நீங்க ஏடிஎம்கேயோட கட்டமைப்பை தாவேக்கால மேட்ச் பண்ண முடியுமா? திமுக ஸ்ட்ராங்கா இருக்கா? திமுக கூட்டணி ஸ்ட்ராங். திமுக கூட்டணி தான். திமுக ஆப்வியஸ்லி கூட்டணி. திமுக தனிச்சலை ஸ்ட்ராங்கெல்லாம் இருக்கு. பை த பீப்புள் ஊடக நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் சிறப்பு நேர்காணலில் அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். 2 நாட்களாக எல்லாரும் இந்த தாவேக்கா செங்கோட்டையன் இணைப்பை பற்றி நிறைய விவாதங்கள் எல்லாம் பேசி முடிச்சிட்டாங்க. பட் இது திமுகவிற்கு இது எந்த மாதிரி இதை எடுத்துக்குவாங்க? அவங்க எல்லாம் வர்றவங்க எல்லாருமே திமுகவில் போய் இணைஞ்சிட்டு இருந்தாங்க. நிறைய முன்னாள் அமைச்சர்கள், எம்பிக்கள் எல்லாருமே இதை எப்படி அவங்க இங்கே விட்டாங்க? இப்போ செங்கோட்டையன் அவர்கள் இங்கே வந்து சேர்ந்திருக்கிறது திமுகவை விஜய் கூட சேர்ந்து வீழ்த்துவதற்கா, இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்களை வீழ்த்துவதற்கா? நேற்று வந்து இது குறித்து அந்த கட்சியோட கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ்ட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. திமுகவிற்கான ரெட் அலர்ட் இது அப்படின்னு சொல்லி அவர் போட்டிருந்தாரு. சமூக ஊடகங்களில் இது எப்படிங்க திமுக பாதிக்கும், நீங்கள் அதிமுக தானே வந்திருக்காரு, அவர் பிரிச்சுட்டு போனால் அதிமுக வாக்குகள் தானே அப்படின்ட்டு சில கருத்துக்களும் போயிட்டு இருந்த பார்த்து நீங்கள் சொல்கிற மாதிரி இதற்கு முன்னாடி அதிமுகலேருந்து அன்வர் ராஜா வந்தார், மருது அழகராஜ் வந்தார், அப்புறம் கடைசியாக மனோஜ் பாண்டியன் அவர்கள் வந்தார். ஓபிஎஸ் அணியிலேருந்து வந்தார். ஓபிஎஸ் முன்னாள் ஏடிஎம்கே நிர்வாகிகள்லாம் வந்தாங்க. ஸோ அவங்கெல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி தாவேக்க போகாமல் இங்கே வந்துட்டாங்க அப்படின்னு ஒரு பார்வை இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் மருது அழகராஜுக்கு கூட ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக தாவேக்கு இருந்துச்சு. ரொம்ப நாட்களில் ட்ரை பண்ணார். நீங்கள் அவரோட பதிவுகளை படிச்சிருக்கலாம். அவர் பதிவுகள், அவர் கொடுத்த நேர்காணல்கள் எல்லாமே விஜய்க்கு ஆதரவாக தான் கொடுத்துருந்தாரு. அவரும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்ப்பாக தான் இருந்தார். விஜய் தான் வந்து அடுத்த முதலமைச்சராக ஆக வேண்டும் என்பதால் விக்கிரவாணி மாநாட்டில் தொடர்ச்சியாக பதிவுகள் எழுதிட்டு வந்தார். மருது அழகராஜ் மட்டுமல்ல, மருது அழகராஜ் போன்று இன்னும் நிறைய பேர் தாவேக்காவுக்குள்ள எப்படியாவது சேர்ந்துடலான்னு முயற்சிகள் எடுத்துக்கொண்டே இருந்தார்கள். நான் சொல்றது இப்போ இல்லை, ஏன்னா நான் அந்த கட்சியோட செய்தி தொடர்பாளராக இருந்தேன். February 2, 2024 கட்சி துவங்கிய அன்றிலிருந்து விஜய் ஒரு பெரிய ஃபோர்ஸாக வருவார், விஜய் ஒரு மாற்ற சக்தியாக வருவார். இல்லை எங்கள் கட்சியில் நாங்கள் செய்ய முடிந்த விஷயங்களை செய்ய முடியலை, நாங்கள் அதனால் வேறு கட்சியை நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறவங்க தொடர்ச்சியாக தொடர்பு கொண்டாங்க. பல நேரங்களில் பொதுச் செயலாளரான புசி ஆனந்த் வந்து ஃபோன் எடுக்க மாட்டார், எடுத்தாலும் பார்க்கலாம்னு சொல்லுவார். அந்த கட்சியோட அடுத்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஜான் ஆரோக்கியசாமியும் வந்து பல பேர் நிராகரிச்சாங்க. பெரிய லிஸ்டெல்லாம் எல்லாருமே கொடுத்தாங்க, நான் கொடுத்தேன், என்னை சுற்றி இருக்க. எதற்காக அந்த நிராகரிப்பு? ஒருவேளை அவங்களுக்கு ஆல்ரெடி இருந்த ஏதாவது அவங்களோட பேக்ரவுண்ட் ஹிஸ்ட்ரியாலையா? ஒரே ஒரு காரணம் தான். அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் அவங்க எடுத்துக்க கூடாது. செங்கோட்டையன் அவர்கள் எப்படி எடுத்தாங்க? நீங்கள் வந்து ஒரே ஒரு காரணம் தான், தங்களோட இருப்பிற்கு பிரச்சனை வரும், ஆபத்து வரும் என்றால் நம்ம யாருமே சேர்க்க வேண்டாம். நீங்கள் ஏன்னா பொலிட்டிக்கலி வந்து அந்த கட்சியில் யார் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கின்ற இந்த ஏற்கனவே இருக்கிறவங்கள இன்னும் அன்னைக்கு அருண்ராஜ் கூட கிடையாது, அவர் கூட அப்புறம் தான் செய்கிறார், அது ஒரிஜினல் அப்போ கிடையாது. நான் சொல்கிறது 2024 கதை. நிர்மல்குமாரும் அப்போ இல்லை, அப்போ யாருமே இல்லை. அப்போ இருந்தது பார்த்தீங்கன்னா அந்த டாப் மேலே உட்காந்துருக்கு ஒரு 5 பேர். நீங்கள் வந்து விஜய் அவர்கள், அதற்கு பிறகு பொதுச்செயலர் புசி ஆனந்த், நீங்கள் பொருளாளர் வெங்கட்ராமன், அப்புறம் தலைமை நிலை செயலர் ராஜசேகரன், அப்புறம் இம்ரான் தஹீரா, கொள்கை பரப்பு துணை செயலாளர், வித்தியாசமான ஸ்டேஜ்லேயும் அவங்க தான் உட்காருவாங்க. இந்த 5 பேரோட பொலிட்டிக்கல் நாலேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து தப்பாக சொல்ல வெளிப்படுத்திருக்கவே மாட்டாங்க. இது வரைக்கும் எங்களோட பொலிட்டிக்கல் நாலேஜ் இதுதான். நீங்கள் எங்கே அதை பார்க்கலாம்? ஊடக பேட்டிகளில் பார்க்கலாம். ஊடகத்தில் இப்போ இது வரைக்கும் பொதுச் செயலாளரான புசி ஆனந்த் வந்து திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ்னு பேசியிருக்காரா? எனக்கு தெரிஞ்சு பேசுறதே கிடையாது. சிரிச்சு கடந்து போயிடுவார். ஏன்ப்பா இந்த கேள்வியெல்லாம் என்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கடந்து போயிடுவார். பொருளாளர் நான் பேசி கூட பார்த்தது இல்லை. வேறாவது ஏதாவது ஊடகத்தை அப்பப்போ பார்ப்பாரு, பேசுவார். நிறைய ஃபங்க்ஷனில் உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. அது ஒரு குற்றச்சாட்டாக இருக்கு. விஜய் கூட போவார் வருவார், அவ்வளோதான். அதை தாண்டி அவர் ஒன்றும் பேச மாட்டார். விக்கிரவாணி மாநாட்டில் வந்து இந்த சத்தியப்பிரமாணம் எடுக்க வைக்கும் போது கூட அவர் பேசிய விதம் கூட சரி பேருக்கு அதிருப்தியாக தான் இருந்துச்சு. மற்ற 2 பேர் வந்து கிட்டத்தட்ட ஒரு செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி தான் அவங்க பயன்படுத்தப்படுறாங்க. தலைமை நிலை செயலாளராக இருக்கவங்க இம்ரான் தஹீரா இருக்காங்க. அப்போ அந்த கட்சியில் ஓகே, அப்போ யாருங்க அரசியல் அறிவு இருக்குன்னா ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டாக அதான் ஜான் ஆரோக்கியசாமியை முதல்ல இருந்தே கொண்டு வராங்க. அவர் தான் இந்த கட்சிக்கான எல்லாமே செய்வார். யூஸ்வலாக வியூகோப்பாளர்கள்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் நேரத்தில் பயன்படுத்த பிகே நம்ம பார்த்துருக்கோம். நீங்கள் பல ஊர்களில் வேலை பார்த்துருக்காரு, பல மாநிலங்களில் சுனில் அவர்களை பார்த்துருக்கோம். இந்த மாதிரியான நபர்களை பார்த்துருக்கோம். திமுக இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்கள வச்சு தான் ஒர்க் அவுட் பண்ணுது. அதாவது நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னா அறிவாலயத்துக்குள்ளே பிகே போயிருக்காரா? இல்லை, அறிவாலயத்துக்கு போக முடியாது. இல்லை சுனில் வந்து இப்போ அவங்க வேலை செய்யும் பொழுது ராயப்பேட்டை அலுவலகத்துக்குள்ள போயிருப்பாரா? இல்லை.
கிடையாது இல்லையா? இவங்க தான் அவங்க ஆஃபீஸ்க்கு. ஆனா நீங்க ஜான் ஆரோக்கியசாமி தான் மொத்தமாவே இருக்கார். அது பனையூராக இருக்கலாம், இல்ல நீலாங்கரியா இருக்கலாம், எல்லா இடத்திலுமே வந்து ஜான் ஆரோக்கியசாமியோட பிரசன்ஸ் தான் இருக்கு. நீங்க அதனால என்னன்னா பொலிட்டிக்கலி அவர் தான் இங்க இருக்கிற மாதிரி காண்பிக்கிறார். அவருடைய ட்ராக் ரெக்கார்டு என்னவாக இருக்கிறது? நீங்க ரொம்ப பாத்தீங்கன்னா பெரிய வெற்றிகள் எதுவுமே கொடுக்காதவர். மாற்றம் ரன் பண்ணி ஒர்க் பண்ணாரு. நீங்க சிஎம் ஆக்குறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணி அவரை போய் எடுத்துட்டு போறாரு. பட் அவர் எம்எல்ஏ கூட ஆக்க முடியாத நிலைமை. ஸோ இப்படி தான் இருக்கு. இப்போ புதிதாக ஒருத்தர் வரார், கட்சியில் ரொம்ப கோலச்சிட்டு வந்தவர், இன்னைக்கு அவருக்கு அந்த நிலைமை சரியில்லை, இல்லை புதிய கட்சி ஒன்று வருது, அதுக்கு நான் கான்ட்ரிபியூட் பண்ண விரும்புறேன்னு சொல்லி வந்தாருன்னா அவருடைய பொலிட்டிக்கல் நாலேஜ், பொலிட்டிக்கல் அக்யூமெண்ட் அதிகமாக இருக்கும். அப்போ அதை இவங்க விரும்பலை. ரெண்டு பேருமே இல்லைங்க வேண்டாங்க, நீங்களாம் வந்து வர வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத ஆரம்பத்திலேருந்தே நிராகரிச்சுட்டே இருந்தாங்க. மருதலகராஜ் கடைசிக்கு ரொம்ப முயற்சி பண்ணார். அவர் வேறு சோர்சஸ் மூலமாக ட்ரை பண்ணுறாரு. பட் விஜய் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரெண்டு பேரும் பெரிய சுவர் மாதிரி. இவங்களை இடிச்சு தான் நீங்கள் விஜய் போய் பார்க்க முடியும். விஜய் நீ டேரெக்டாக அக்சஸ் பண்ண முடியாது, ஃபோனில் பேச முடியாது, அந்த மாதிரி சிக்கல்கள்லாம் இருக்கனால இது ஒன்று இருந்துச்சு. ஸோ மருதலராஜோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அதை தான் இருக்காரு, வேறு வழி இல்லாமல் அவர் பேசுகிறார். ஆனால் நீ செங்கோட்டையன் அவர்கள் வந்து திமுக மிஸ் பண்ணாங்களா இல்லை திமுக ரிஜெக்ட் பண்ணாங்களான்னு ஒரு கேள்வி இருக்குது. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நீங்கள் ரெண்டு தரப்பான ஒப்பீனியன்ஸ் இருக்குது. இப்போ உதாரணத்திற்கு சேகர் பாபு முயற்சி செய்தாரா? ஆமாம். நீ செங்கோட்டையன் கூட இல்லைன்னு சொல்லி சொன்னார். உங்களுக்கு தெரியுமா, ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டார். ஃபோட்டோ கேட்குறாரு. ஃபோட்டோ கேட்குறாரு. பட் செங்கோட்டையன் அவர்களை வந்து அப்பா விட்டு வந்து ரிசைன் பண்ணும்போதும் சொல்லி அதற்கு முன்னாடியும் சரி, ஒரு நீண்ட கால நண்பர் தான், அதிமுக காலத்தில் வந்து நண்பர் தான். அவர் முயற்சி செய்கிறார். முன்னாள் அதிமுக தான். அதே நேரத்தில் முன்னாள் அதிமுக காரராக இருந்த அமைச்சர் முத்துசாமி, செந்தில் பாலாஜி, அந்த பக்கம் மேற்கு மண்டலத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வேண்டாம், செங்கோட்டையன் அவர்கள் வந்தால் இன்னொரு பவர் சென்டர் இங்கே வரும், நம்ம இருக்கிற ஆட்களே போதும் அப்படிங்கிறது ஒரு குரல். திமுகக்குள்ள ஒரு குரல் இருக்கு. ஏங்க நீங்கள் அதிமுக பேசும்போது அதிமுக அடிமை கட்சின்னு சொல்லி சொல்றீங்க, அவங்கள வந்து என்னென்னமோ வார்த்தைகள்லாம் சொல்லி சொல்றீங்க. ஆனால் ஒருத்தர் அங்கிருந்து வந்தாருன்னா வாப்பான்னு தங்க தாம்பாளத்தில் வச்ச 10 இது 10 இவர் 10 சப்போஸ் வந்தாருன்னா 10வது அமைச்சராக இருப்பார். நீங்க ஆமா ரகுபதி, KKSSR, நீங்க வந்து செந்தில் பாலாஜி, முத்துசாமி, ஏவா வேலு, இப்படின்னு பெரிய லிஸ்ட் ஒன்று போடலாம். நீங்க வந்து திமுக அமைச்சர்களா அதிமுக நமக்கு பிரதானமாக அதிமுக அமைச்சரோட முகம் தான் தெரியும். அப்படிதான் இருக்கு. அப்ப திமுக காரங்க என்ன கேட்கறாங்க? அனிதா ராதாகிருஷ்ணன். ஆமா, நீங்க வந்து ஒருத்தர் வந்தாருன்னா அவர் தங்க தாம்பாளத்தில் வச்சு அவருக்கு எம்எல்ஏ போஸ்டிங் கொடுத்து அடுத்த அமைச்சராக்கி நீங்க உட்கார வச்சிடுறீங்க. நாங்கள் நெடுங்காலமாக வேலை பார்த்துட்டு இருக்கவங்கலாம் வந்து நாங்கள் கலைஞர் காலத்திலேருந்து இருக்கோம், நீங்கள் வந்து எங்களுக்கு பெரிய உரிய மரியாதை கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு ஒரு குரலும் இருக்குது. இதெல்லாம் கன்சிடர் பண்ணி முதலமைச்சர் வேண்டான்னு சொல்லி சொன்ன மாதிரியான ஒரு செய்தி இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் சாய்ஸாக அவருக்கு செங்கோட்டையன் அவர்களுக்கு இருந்திருக்கு, அது நிராகரிக்கப்படுகிறது. அடுத்ததாக அவருக்கான சாய்ஸ் என்ன? பாஜக பக்கம் போகலாம். பாஜக பக்கம் போறதுல இருக்கிற சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு என்டிஏ கூட்டணியில பாஜகவும் அதிமுகவும் அவர் அங்க போனார்னா எடப்பாடி அவர்கள் அதை ஏத்துக்குவாரா? ஆமா, எடப்பாடி ஏத்துக்குவாரா ஏத்துக்கலாங்கிறத தாண்டி எடப்பாடி முதலமைச்சர் வேட்பாளர் நீங்க சொல்லி தான் ஆகணும். ஆமா, அதை சொல்ல முடியாதுங்க தான் வெளியே போறேன், திரும்ப என்ன கூப்பிட்டு பாஜக சேர்த்து நீங்க இல்லையா? அவர் அதை சொல்லி அவர் எல்லாரையும் ஒருங்கிணைக்கணும் அப்படின்றது அது கரெக்ட் தாங்க. ஒருங்கிணைக்கணுங்கிற ஒரு குரல் வைக்கிறாரு. அது நீங்க சொல்றது டிடிவி அவர்களும் ஓபிஎஸ் தினகரன் தான் சொல்றாரு. டிடிவி தினகரன் தான் சொல்றாரு. ஓபிஎஸ் வந்து என்ன வேணாலும் இப்படி சேர்த்துக்கங்க, என்ன எப்படியாவது உள்ள நிபந்தனைகளை சேர்த்துக்கன்னு சொல்லி சொல்லிட்டாரு. எனக்கு பொறுப்புகள்லாம் வேண்டாம். 15ஆம் தேதி வரைக்கும் ஏதோ சொல்லியிருக்காரு. அது வந்து என்ன குழு வந்து கழகமா மாறப்போதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ வந்து இது இவருக்கு ஒரு நெருடலாக இருக்கும். நீங்க வந்து மறுபடியும் பாஜகக்குள்ள போனார்னா அவருக்கு அடுத்த ஆப்ஷனா என்ன இருக்கு, எந்த கட்சி இருக்குன்னு பார்க்கும்பொழுது நம்ம தாவேக்கள் இருந்து அணுகுறாங்க. இந்த முறை தாவேக்கள்னா தாவேக்கோடைய முக்கியமான ஆட்கள் இல்லை, ஆதவர்ஜுனா அவர் வேறொரு சோர்ஸ் மூலியமா அவங்க அணுகி அவர் வந்து உள்ள கொண்டிருக்கான வேலைகளை பார்க்குறாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி எப்படி இந்த முக்கியமான நிறைய பேர் வரும்பொழுது அவர்கள் எல்லாம் வந்து நிராகரிக்கப்பட்டார்களோ அதே தான் செங்கோட்டையனுக்கு முதலில் நடந்திருக்கிறது. வேண்டாம் சார், நீங்கள் வெளியே போயிடுங்க, நாங்கள் வந்து இது எப்பயுமே அவங்க சொல்கிற வார்த்தைனா கல்ட்டு பார்ட்டி சார், இது ஒரு கல்ட்டு பேஸ்டு பார்ட்டி, இந்த பார்ட்டிக்குள்ள நீங்கள் அப்படிலாம் வந்துட முடியாதுங்கிறதா வார்த்தையாக இருக்கும். ஆனால் இந்த விஷயம் விஜய்க்கு மறுபடியும் தெரிவிக்கப்பட்ட பிறகு இல்லை நீங்கள் கொண்டு வாங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க, எவ்வளோ பேர் இதே மாதிரி பண்ணிட்டு இருப்பீங்கன்னு சொன்ன பிறகு தான் செங்கோட்டையன் அவர்களை கொண்டு வர்றாங்க. செங்கோட்டையன் அவர்கள் கேட்ட பொறுப்பு என்பது பொதுச்செயலர் பொறுப்பு. எனக்கு ஜெனரல் செக்ரட்டரி தான் எனக்கு வேணும். அவருக்கு அனுபவம் அந்த கொடுக்கலாம் தாராளமாக, நிச்சயமாக அவருக்கு இருக்க அனுபவம் 53 ஆண்டுகள் இருக்கு. இன்னும் சொல்ல போனால் அந்த கட்சியோட வயதை விட 2 வயது. ஆமா, சொல்ல போனால் கட்சியோட தலைவராகவே அவர் ஆக்கலாம். பட் இது விஜயோட கட்சிங்கிறனால விஜய் தலைவராக இருக்கின்றார். நீங்க அவருக்கு இணையான ஒரு பொறுப்பு கண்டிப்பாக கொடுத்துருக்கணும். பட் அவங்க என்ன சொல்றாங்க, இல்ல விஜய் வந்து புஷியானந்த் தான் பொதுச் செயலராக இருப்பார், உங்களுக்கு அமைப்பு செயலாளர் கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் சொன்னது அமைப்பு செயலாளர் போது எல்லா மாவட்டங்களுக்கும் 4 மாவட்டங்கள் எல்லா மாவட்டங்களுக்கும் நிர்வாக குழு ஒன்று போட்டிருக்கோம். 28 பேர் கொண்டு தலைமை ஒருங்கிணைப்பாளர் கொடுத்துருக்கோம். தலைமை ஒருங்கிணைப்பாளர் இப்போ இந்த 2 பொறுப்புலையுமே நீ ஃபர்ஸ்ட், அதுக்கு பிறகு என்னது இந்த அமைப்பு செயலாளர் எல்லா மாவட்டங்களுக்கும் இல்லாமல் 4 மாவட்டங்களுக்கு மட்டும் பார்த்தா போதும் அப்படிங்கிறது ஒரு இறங்குது. இதில் என்ன சிக்கல் கேட்டிங்கன்னா, நிர்வாக குழுன்னு ஒன்று போட்டாங்க இல்லையா? இந்த நிர்வாக குழு எப்போ கூடிச்சு? 28 பேர் அதில் இருக்காங்க. 28 பேர் இருக்காங்க. அதில் வந்து புஷியானந்த் இருக்காரு, ஆதவர்ஜுனா, அருண்ராஜ், அதற்கு பிறகு சில மாவட்ட செயலாளர்கள், மதுரை மாவட்ட செயலாளர், சில பேர்லாம் இருக்காங்க. 28 பேர் இருக்காங்க. இந்த கூட்டம் வந்து எப்போ முதல்ல கூடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கரூரில் மக்களை வந்து அழைத்து ஆறுதல் கொடுத்த பிறகு இந்த கூட்டம் கூட்டினாங்க, ஒரே ஒரு தடவை கூட்டினாங்க. அந்த கூட்டத்துடைய தலைவராக விஜய் இருக்கிறார். விஜய் தான் இதை வந்து உருவாக்கியிருக்காரு. விஜய் தான் கண்காணிக்க போறாரு அன்றைக்கும் செய்தி இருந்தது. நேற்று பார்த்த கடிதத்தை கூட நீங்கள் கவனமாக பார்த்துருந்தீங்கன்னா,
என்னால் அமைக்கப்பட்டு என்னால் கண்காணிக்கப்படுகின்ற நிர்வாக குழுன்னு சொல்லியிருப்பார் விஜய். ஆனால் அந்த கூட்டத்துக்கு விஜய் வரவே இல்லை. விஜய் அந்த கூட்டத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இது வரைக்கும் வெளிப்படை யாருமே தெரிவிக்கல. ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸில் கூட கலந்துட்டாருன்னு தெரியல. அப்போ அந்த குழுவுக்கு தான் இவர் வந்து செங்கோட்டையன் அவர் இனிமேல் இவர் ஒருங்கிணைக்கலாம், அந்த குழு ஒருங்கிணைக்கலாம். ரைட். நான் என்ன கேட்குறேன்னா, இந்த குழு இப்போ ஏற்கனவே என்ன செஞ்சது? இப்போ கிட்டத்தட்ட அந்த குழு அமைக்கப்பட்டு 3 வாரம் ஆயிடுச்சு. 3 வாரத்தில் அந்த குழு என்ன மெயினாக சொன்னாங்கன்னா, டெய்லி ஆக்டிவிட்டீஸ்க்கு வரப்போகுது கட்சி. இனிமேல் கட்சி வந்து ரொம்ப தொய்வா இருக்காது. ஒரு மாசம் 40 நாள் எதுவுமே செய்யாம இருந்துட்டோம். இனிமேல் கட்சி வேகப்படுத்த ஒரு போராட்டம் நடத்தினாங்க சார். 2.2 ஆமா, ஒரு போராட்டம் நடத்துறாங்க. எஸ்ஐஆருக்காக ஒரு போராட்டம், மாநிலம் முழுக்க போராட்டம் நடத்துறாங்க. ஏன்னா அன்பார்ச்சுனேட்லி விஜய் அதுக்கும் வரல. ஆமா, அது நான் பார்த்தீங்கன்னா ஏன் நான் விஜய் வரலன்னு நான் சொல்றேன்னா, மதுரை மாநாட்டில் விஜய் அவர்கள் சொன்னது, நான் ஒரு முழு நேர அரசியல்வாதி, எனக்கு வேற வேலையே இல்லை, எனக்கு முழு நேரமா மக்கள் பணி தான் சொல்லி சொன்னார். நீங்க அமைச்ச குழுவுக்கு நீங்க வர மாட்டீங்க. இது பனையூருக்குள்ள நடந்தது. வெளிப்படையாக நடக்கின்ற இந்த பொதுக்கூட்டத்திற்கோ இல்ல போராட்டத்திற்கும் நீங்க வர மாட்டீங்க. முந்தின நாள் ஒரு வீடியோ போட்டார். நான் நினைக்கிறேன், அப்போ முழு நேர அரசியல்வாதிக்கான அர்த்தம் என்ன? நீங்க முதலாக அந்த கடிதத்தை படிச்சு பாருங்க. நான் என் முன்னோர்களிருந்து பாடம் கற்றுக்கொண்டு அரசியல் எனக்கு ஒரு பொழுதுபோக்கும் அல்ல, அரசியலுக்கு ஒரு மாற்று தொழிலும் அல்ல எழுதியிருந்தார். வேட்கையினர். ஆமா, வேட்கையினர். வேட்கையாக இருக்கிறவங்க எப்படி வந்து வேட்டையாடுவாங்க நமக்கு தெரியுமானா, இவர் என்ன பண்றாருங்கிறது பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அப்ப அந்த நிர்வாக குழு கூட்டத்தில் இல்லை அப்படிங்கிறது. அப்போ நாளைக்கு செங்கோட்டையன் வரார். முதல்ல இந்த குழு என்ன பொறுத்த வரைக்கும் தினம் கூடணும். பட் அட்லீஸ்ட் ஒரு 4 நாளைக்கு ஒரு வாட்டியாவது கூடி, அப்பா இந்த வாரத்துக்கு ஆக்டிவிட்டிஸுக்கு தான், இந்த மந்த்லி ஆக்டிவிட்டிஸ், இந்த எலெக்ஷனுக்கு 2 மாதம் தான் இருக்கு. அப்போ அந்த எலெக்ஷன் டேட் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன, திட்டங்கள் என்ன, அடுத்த எங்கே பயணம் போக போகிறோம், கட்டமைப்பு ரீதியாக என்னென்ன செய்ய போகிறோம், பூத் கமிட்டி நிர்வாகிகள் என்னென்ன போட போகிறோம், இதெல்லாம் வேகமாக செய்யணும். ஏன்னா காலம் ரொம்ப கம்மியா இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும். அட்லீஸ்ட் வீடியோ கான்ஃபரன்ஸ்ல கூடணும், ஏதாவது கூடணும். ரொம்ப கரெக்டான பாயிண்ட் சொல்றீங்க. வீடியோ கான்ஃபரன்சிங்ல அது ரெகுலரா நம்ம டச்ல இருக்கணும். 28 பேரும் சேர்ந்து நம்ம என்ன இப்ப செங்கோட்டையன் செய்வார்ல, ஏன்னா அவருக்கு அந்த நிர்வாகம் தெரியும். இல்ல இதுல என்ன சிக்கல் கேட்டீங்கன்னா, இப்போ இதே மாதிரிதான் விக்கிரவாண்டி மாநாட்டுல ஒரு 27 குழு, நான் ஒரு குழு 27 குழு அமைச்சாங்க. மதுரை மாநாட்டுக்கு போது 16 குழு அமைச்சாங்க. அந்த 27 குழுவும் சும்மா தான் இருந்துச்சு. இல்ல அதுதான் அல்டிமேட்டா இப்ப வரைக்கும் அவங்க கிட்ட அந்த மேன் பவர் இருக்கு. ஆமா, அந்த குழு அமைக்கிறதுக்கு சரி எல்லாத்துக்கும் மேன் பவர் இருக்கு அவங்கள்ட்ட. அதை கரெக்டா வழி நடத்துறதுக்கும் அதை கரெக்டா நிர்வாகம் பண்றதுக்கும் ஒரு சீனியர் பொலிட்டிஷியன் இல்லாம இருந்தாங்க. இப்ப அதை நம்ம செங்கோட்டையனை வச்சு பார்க்கலாம் இல்லன்னு. கரெக்ட், நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட். ப்ரொவைடட் நான் வந்து அந்த குழுவில் இருந்து செங்கோட்டையன் அவர்களோட பேச்சை நான் கேட்பேன் அப்படின்னு இருந்தா, இன்னைக்கும் அந்த குழுவில் இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் இல்லை ஒட்டுமொத்தமாக இந்த கட்சியில் இருக்கிற 114 மாவட்ட செயலாளர்களும் யாருக்கு விசுவாசமாகவும் யாரோட பேச்சை கேட்பாங்கன்னா அது புஷி ஆனந்தோட பேச்சு தான். இல்லை சார், இப்போ இவர் வந்துட்டு புஷி ஆனந்தோட இதை சேலஞ்ச் பண்ண போறது இல்லை. இவர் வந்துட்டு கட்சி எப்படி முன்னாடி எடுத்துட்டு போகணுன்றதுக்கான நிர்வாகத்தை தான் அவர் சேலஞ்சே பண்ண வேண்டாம். நீங்க ஒன்றும் இல்லை. இப்போ நேற்று ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. செங்கோட்டையன் அவர்கள் அவருடைய அலுவலகத்துக்கு வாசல்ல ஒரு பேனர் வச்சிருக்காரு. அந்த பேனர்ல யாரோட போட்டோலாம் இருந்துச்சு? ஜெயலலிதா அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள். அது எனக்கு அது வந்து அது வேற டிபேட் வச்சுங்களா. எம்ஜிஆர் ஜெயலலிதா அவங்க போட்டோ இருக்கலாமா இருக்கலாம், வேற டிபேட். அதில் புஷி ஆனந்த் போட்டோவே இல்லை. இந்த மாதிரி இன்னைக்கு இந்த தமிழ்நாடு முழுக்க லட்சக்கணக்கான போஸ்டர்ஸ் நீங்க பார்த்துருப்பீங்க. அக்ராஸ் தமிழ்நாடு நீங்க பார்த்துருப்பீங்க. விஜய்க்கு இணையாகவோ இல்ல விஜயோட கொஞ்சம் சின்னதாகவோ புஷி ஆனந்தோட பிக்சர் எல்லா இதுலயும் இருக்கும். ஆமா, அது கட்சியோட புரோட்டோகால் கூட. நீங்க அது புரோட்டோகால்னு சொல்லிட முடியாதுங்க. அப்ப ஆதவர்ஜுனா போட்டோ ஏன் இல்ல? அவர் ஒரு பொதுச் செயலாளர், அருண்ராஜ் ஒரு பொதுச் செயலாளர், சீட்டர் நிர்மல்குமார் ஒரு துணை பொதுச் செயலாளர், ஆதவ் இவர் ராஜ்மோகன் வந்து ஒரு இணை பொதுச் செயலாளர் ஏதோ இருக்காரு. அவங்க போட்டோலாம் நீங்க என்னைக்குமே பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஆனால் எப்பொழுதுமே புஷி ஆனந்தோட பிக்சர் அது புரோட்டோகாலாக இல்லை, இவர் உருவாக்கி வச்சிருக்கிற ஒரு புரோட்டோகால் புஷி ஆனந்த். ஸோ இப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி 28 பேர் வாங்க கூடலான்னு சொன்னால் அது புஷி ஆனந்த் அவர்களுடைய கட்டளை இல்லாமல் அது நடக்காது. சிக்கலான்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே விருப்பம் இல்லை. நான் என்ன சொல்கிறேன், நிச்சயமாக செங்கோட்டையனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அந்த அனுபவத்தை இவர்கள் சரியாக பயன்படுத்த மாட்டார்கள் நான் சொல்றேன். இது பயன்படுத்தணும்னு நினைச்சிருந்தா நீங்க நிச்சயமா பயன்படுத்தலாம், பிரச்சனையே இல்லை. அமைப்பு செயலர் போஸ்ட்லேயே கூட ஒரு நம்ம இண்டிகேஷனை எடுத்துக்கூடாதா? ஏன்னா இத்தனை நாள் உள்ளே வர முடியாம இருந்துச்சு. இப்ப விஜய் அவர்களே வந்துட்டு ஏன் விடாம இருக்கீங்கன்ட்டு அவரே வெளியே வந்து வர வச்சுட்டாரு. இப்ப இந்த மாதிரி அடுத்த கட்டத்துக்கு போகும் நம்ம. இல்ல அதுல என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா, நீங்க இப்ப விஜய் பேசுறாரு இல்லையா, விஜய் வந்து தொடர்ச்சியா செங்கோட்டையன் அவர்களுக்கு ஆக்சஸ் இருக்குமா? இப்போ ஆதவர்ஜுனா வந்து ஜனவரி எண்ட்ல போய் சேர்ந்தார். இவ்வளவு பெரிய சீனியர் பொலிட்டிஷியன் கொடுக்க மாட்டாரா விஜய் அவர்கள்? இல்ல சொல்லல. ஆதவர்ஜுனா இந்த கட்சியில ஜனவரி எண்ட்ல சேர்ந்தார். இன்னைக்கு கிட்டத்தட்ட 8-9 மாசம் ஆயிடுச்சு. இந்த கட்சியோடைய எல்லா செலவுகளையும் ஆதவர்ஜுனா தான் பார்க்கிறார். எனக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த ஆதவர்ஜுனாவு ஏதாவது முன்னாடி இருந்த ஒரு கட்சிக்கும் அவர் தான் அது நமக்கு தெரியல, நம்ம இந்த கட்சிக்கு நல்லா தெரியும். நீங்க வந்து ஆதவர்ஜுனாவுக்கு இன்னைக்கு விஜயோட ஆக்சஸ் இருக்கானா? இல்லை. ஆக்சஸ் இருக்குன்னா அவர் எது சொன்னாலும் சார் ஜான்கிட்ட பேசுங்க, புஷி ஆனந்த்கிட்ட பேசுங்க. இதே தான் செங்கோட்டையனுக்கும் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து செங்கோட்டையன் ஆக்சஸ் இல்லை அப்படிலாம் சொல்லிட மாட்டேன். இல்லை சார் நீங்கள் பார்க்கவே முடியாதுலாம் சொல்ல மாட்டேன். நீங்கள் வந்து எதாக இருந்தாலும் அவங்கள டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க சார், ஏன்ட்டு அது கொண்டு வராதிங்க. இப்போ நீங்கள் அந்த ஒரு மீட்டிங் நடந்துச்சு, செங்கோட்டையன் அவர்கள் சேர்வதுக்கு முன்னாடி மீட்டிங் நடந்துச்சு அந்த அசூர் பில்டிங்கில். அப்பயுமே வந்து ஜான் ஆரோக்கியசாமி கூட இருக்கார், புஷி ஆனந்த் கூட இருக்கார். ஏன்னா எல்லா முடிவுகளையும் நான் இவர்களை கேட்டு தான் செய்வேன்.
அப்போ இவங்கள்ட்ட நீங்கள் பேசிக்கங்க. அதுதான் இங்கே சிக்கல். இப்போ இவ்வளோ நாள் இந்த கட்சியில் யாரையுமே சேர விடாமல் செய்தது யார்? இந்த 2 பேர். இந்த கட்சியை வந்து அடுத்த நிலைக்கு போக விடாமல் இன்னைக்கு வரைக்கும் இப்போ பொறுப்பாளர்கள் மை டிவிக்கு ஒரு ஆப் லான்ச் பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா? அந்த ஆப்பில் வந்து எத்தனை பேர் சேர்ந்துருக்காங்க இது வரைக்கும்? அந்த ஆப் லான்ச் பண்ணது ஜூலையில். அப்போ வந்து புஷியானந்த் ஒரு விஷயம் சொன்னார், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். 3 லட்சம் நிர்வாகிகள் நம்மள்ட்ட இருக்காங்க. அந்த நிர்வாகிகள்லாம் ஆகஸ்ட் 15 சேர்ந்துருவாங்கன்னு சொல்லி சொன்னார். முதல்ல 3 லட்சம் நிர்வாகிகள் அறிவிச்சிட்டாங்களா அவங்க? இல்லை, அறிவிக்கவே இல்லை. அப்போ விஜய் அதை கேட்கணுமா இல்லையா? என்னடா பண்ணுறீங்க, நீங்கள் தானே பொதுச் செயலாளராக இருக்கீங்க, ஏன் அறிவிக்காமல் இருக்கீங்க? அதுதான் இங்கே சிக்கல். அப்போ இந்த 2 பேர் தான் கட்சியோடைய முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கிறாங்கன்னா, நீங்கள் முதல்ல அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பொலிட்டிஷியன் ஒருத்தர் வராருன்னா அவரும் புஷியானந்தர் ஆலோசனை கேட்டு தான் செயல்படுவாருங்கிறது முரணான ஒன்று இல்லையா? கட்சியில் இருக்கிறவங்களோட குரல் இது என்னுடைய குரல் இல்லை. அவர் ஆலோசனைன்னு போடல அந்த அறிக்கையில், இணைந்து செயல்படுவார் ஏதோ ஒன்றுங்க. நீங்கள் அவரோட சேர்ந்து செயல்படணும் அப்படிங்கிறதே கூட நீங்கள் மறுபடியும் விஜய் எந்த இடத்துக்கு வராருன்னா, நான் ஃபர்ஸ்ட் என்னுடைய நம்பிக்கைக்குரியவர்கள் புஷியானந்துங்கிறது வெளிப்படையாக சொல்றாரு, ஜான் அர்கிசாமிங்கிறது மறைமுகமாக இருக்கு, அவ்வளவுதான். அப்படி இருக்கும் பொழுது நீங்க புதுசா ஒருத்தர் யார் வந்தாலும் இது ஒரு நீங்க முன்னேற ரொம்ப சந்தோஷம், நான் வந்து வரவேற்கிறேன். விஜய் வந்து அதை உண்மையிலேயே ஆக்சஸ் கொடுக்க போறாரு, எல்லோருக்கும் அவர் வந்து அந்த ஆக்சசிபிலிட்டி இருக்குன்னா ரொம்ப சந்தோஷம். ஆனால் என்னுடைய அனுபவத்தில் அது நடக்காதுன்னு நான் சொல்றேன். சரி சார், இப்போ நான் அதான் இன்னொரு கேள்வியும் வச்சேன் உங்கள்கிட்ட. இது அவர் இப்போ செங்கோட்டையன் அவர்கள் இங்கே வந்தது திமுகவை எதிர்த்து ஆட்சி அமைக்கிறதுக்காகவா இல்லை எடப்பாடி அவர்களை வீழ்த்துவதற்காகவா? இல்லைங்க, அவர் வெளிப்படையாக சொல்றது விஜய் அவர்களை முதலமைச்சராக போகிறேன் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. அவர் முதல்ல வந்ததுக்கான காரணம் நீங்கள் சொல்ற மாதிரி ஒரு ஒருங்கிணைப்பு குழு முயற்சி பண்ணாரு, அது நடக்கலை. அப்போ எடப்பாடி மேலே அவருக்கு வருத்தம் இருக்குது, இனிமேல் நான் அந்த கட்சியில் போய் சேர முடியாது அப்படிங்கிறத. ஸோ முதல்ல அவர் வீழ்த்த முயற்சி செய்வது எடப்பாடி பழனிசாமி தான் இருக்கும். இன்னும் சொல்ல போனால் நேற்று பேசினார், அங்கே போனோன்னா டிவிக்கோட தொண்டர்கள்லாம் அவருக்கு வரவேற்பு கொடுத்தாங்க. 2 நாளில் நாளைக்கு ஒருத்தர் கூட்டம் போறாருல, நாளைக்கு ஒருத்தர் கூட்டம் போட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி தாக்கி பேசலாம், திமுக தாக்கி பேசல. அப்போ அவரோட முதல்ல மைண்டில் இருக்கிறதுங்கிறது எடப்பாடி பழனிசாமி நம்ம வீழ்த்தணும். இல்லை, இப்போ விஜயோட மைண்டில் இருக்கிறதே அதுதானா? அவர் வந்துட்டு ஏடிஎம்கேவை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி தான் கையில் எடுக்கிறாரா? இல்லைங்க, அது முழுசாக நம்ம சொல்லிட முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் விக்கிரவாண்டி மாநாட்டிற்கு பிறகு, விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு முன் பின் பிரிச்சுக்கலாம். விக்கிரவாண்டி மாநாட்டிற்கு முன்னாடி தமிழக வெற்றிக் கழகம் நாம் தமிழர் கூட தான் போகும் அப்படின்னு நிறைய பேச்சுக்கள் இருந்தது. சீமானும் விஜயும் சந்தித்தது உண்மை. ஒரு முறை சந்திச்சு, எனக்கு தெரிஞ்ச ஒரு முறை, எத்தனை முறைங்கிறது தெரியாது, ஒன்று சந்திச்சாங்க. நீங்கள் அதற்கு பிறகுதான் காட்சிகள் மாறுது. நீங்கள் வந்து அதிமுகவும் தாவேக்கும் இணைய போகிறாங்க, 80 சீட்டு பேசிட்டாங்க, டெப்யூட்டி சிஎம்மா கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த பேச்சு தொடர்ச்சியாக இருந்தது. நான் அந்த கட்சியில் வந்து அப்போ என்ன சொன்னாங்க, நம்ம வந்து ஏடிஎம்கேயோட தான் கூட்டணிக்கு போவோம்னு சொல்லி சொன்னாங்க. நான் சொன்னேன், ஏடிஎம்கே கூட கூட்டணி போவீங்கன்னா அப்போ ஏடிஎம்கேட ஊழல், நீ ஊழல்லாம் பேசுறீங்களா, அப்போ ஏடிஎம்கேட ஊழலாம் எப்படி பேசுவீங்க? இல்லை அதுக்கெல்லாம் மக்கள் ஏற்கனவே தண்டிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கடந்து போயிடணும். ஆனால் இப்போ அதை சொல்ல மாட்டோம், நம்ம ரொம்ப லேட்டர் ஸ்டேஜில் தான் சொல்லுவோம்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அப்போ நான் என்ன நினச்சேன்னா, ஏடிஎம்கே கூட நம்ம சபார்டினேட்டாக போவோம் அப்படிங்கிறது. ஆனால் விஜயிடம் சொல்லப்பட்டது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏடிஎம்கே நமக்கு சபார்டினேட்டாக வருவாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டது. அதாவது நீங்கள் முதலமைச்சர் வேட்பாளர், எடப்பாடி பழனிசாமி உங்கள் தலைமை ஏற்றுக்கொள்வார். அது எப்படிங்க நடக்கும்? அதுக்காக எடப்பாடி பழனிசாமி இவ்வளோ கஷ்டப்படுறாரு, அது வாய்ப்பே கிடையாது. அந்த குழப்பம் இருந்தது. பட் ஓவராலாக ஏடிஎம்கே கூட நம்ம பயணிக்கணும் அப்படிங்கிற ஆசை இன்னைக்கும் இருக்கு. இன்னைக்குமே சீடர் நமக்கு பேசுவார் சொல்றாரு, பாஜகவுடன் திமுகவுடன் எங்களுக்கு கூட்டணி இல்லை தவிர வேறு யார் வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் சொல்லி தான் சொல்றோம். அப்போ இன்னைக்குமே வந்து அதை கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால இன்னொன்று, நீங்கள் வந்து ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் வந்து விஜய் அந்த இடத்துக்கு வந்துட்டாரு, நீங்கள் வந்து எம்ஜிஆர் அவர்களோட இடத்திற்கோ இல்லை வந்து ஜெயலலிதா அவர்கள் இடத்திற்கோ வந்து ஒட்டுமொத்தமாக அந்த வாக்களை கொண்டு வந்துருவாரான்னு கேட்டிங்கன்னா அது நடக்காது. இல்லை, பிரிப்பார். அதுதான் அது நான் என்ன கேட்குறேன்னா, அவர் கொண்டு வந்துருவாருன்னு நான் சொல்லலாம். அதுக்கான ஸ்ட்ராட்டஜி இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காருன்னு கேட்குறேன். அவர் பேசுகிற ஸ்டாண்ட்லாம் ஏன்னா டிவிகே விசஸ் டிஎம்கேன்னு சொல்கிறாரு, அந்த கலாச்சாரத்தை கொண்டு வர ட்ரை பண்ணுறாரான்னு கேட்குறேன். உண்மையாகவே அப்படி இருக்கா? இல்லைங்க, அது அதில் சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் டிஎம்கே டிவிகேன்னு நெரேட்டிவ் செட் பண்ணலாம், நீங்கள் வெளியே சொல்லலாம், அது ஓகே. களத்தில் மேட்ச் பண்ணணும்ல. நீங்கள் இன்னைக்கும் நீங்கள் ஏடிஎம்கேயோட கட்டமைப்பை தாவேக்கோட மேட்ச் பண்ண முடியுமா? நீங்கள் இன்னைக்கு ஒன்றில் சிம்பிளாக இப்படி பாருங்களேன், எஸ்ஐஆர் நடக்குது இல்லையா? எஸ்ஐஆர் வந்து திமுக கடுமையாக எதிர்க்கிறாங்க, கொள்கை ரீதியாக எதிர்க்கிறாங்க, அதிமுக ஆதரிக்கிறாங்க. பட் ஆனால் ஒரு எஸ்ஐஆர் ஃபார்ம்ஸை ஒரு பிஎல்ஓவோட சேர்ந்து கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கிறது யாரு? திமுக அதிமுக தான். அவங்க தான் பூத் ஏஜென்ட்ஸ் தான் போகிறாங்க. பூத் ஏஜென்ட்ஸ் யார்? எந்த பூத் ஏஜென்ட்ஸ்? திமுக அதிமுக. அந்த இடத்துல தாவேக்க நீங்கள் பார்க்க முடியுதா? இதே தாவேக்கு என்ன சொன்னாங்க, எங்கள்கிட்ட பூத் நிர்வாகிகள் இருக்கிறாங்க, பூத் ஏஜென்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க. கிட்டத்தட்ட 68,000 பேர் அதே மை டிவி ஆப் லான்ச் போது அது ஒரிஜினல் வந்து சொன்னார். 68,000 ரொம்ப கம்மியான நம்பர்ஸ். ஏன்னா அவரோட கணக்குப்படி ஒரு பூத்துக்கு ஒரு ஆள் இல்ல மினிமம் 2-3 பேர் இல்ல. அன்னைக்கு சொன்னதுங்க, நம்ம ஊர்ல வந்து தமிழ்நாட்டில் 68,000 பூத். இல்ல நான் சொல்றது ஜெனரலா மிச்ச கட்சிகள்லாம் மினிமம் 10 பேர் இருக்காங்க. திமுக 10 பேர், அதிமுக 10 பேர், அதிமுக 9 சொல்றாங்க. இன்னைக்கு திமுக கணக்கு என்னன்னா 100 பேருக்கு ஒரு ஆள். இது BLA 1 ஒரு கான்செப்ட் வச்சிருக்காங்க. அடுத்து BLA 2 ஒன்று போறாங்க. BLA 2ல என்ன போடுறாங்கன்னா, இதுக்கு ஸ்பெஷலா சாஃப்ட்வேர்லாம் ரெடி பண்ணி இதை யாரும் பேர் மிஸ் ஆகக்கூடாது. இப்போ நீங்க பூத்தில் போய் உட்காருவதான் ரொம்ப முக்கியம். நீங்க எந்த ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிச்சார், முதல் கேட்டு சார் பூத்தில் ஆட்கள் இருக்கா உங்களுக்கு, புதுசாக கட்சி ஆரம்பிக்க வர பூத்தில் ஆட்கள் இருக்கா உங்களுக்கு? இது ஏன்னா இது கட்டமைப்பு அவங்க ரெப்ரசென்ட் பண்ணும். நாளைக்கு இதே 10 பேர் தான்
நீங்கள் எந்த ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட் அறிவிக்கப்பட்டாலும் அவங்க கூட போய் வாக்கு சேகரிப்பாங்க, இந்த மக்களை கவருவாங்க, அந்த இடத்துல உட்கார்ந்து அன்னைக்கு வந்து ஞாபகம் இருக்கான்னு அவங்களுக்கு இண்டிகேட் பண்ணிடுவாங்க. இல்லை அதுதான் இப்போ நீங்கள் சொன்ன அந்த பழைய பாயிண்ட் தான் சொல்கிறேன். அவங்ககிட்ட மேன் பவர் இருக்கு. ஆமாம், அதை கரெக்டாக கொண்டு போகிறதுக்கான ஆள் இந்த மேன் பவர் இல்லைன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் மேன் பவர்னு சொல்லும் பொழுது நீங்கள் மாவட்டம், நகரம், கிளை, ஒன்றியம் அது வரைக்கும் இருக்கும். நீங்க இந்த லெவலுக்கு கண்டிப்பா கிடையாது. நீங்க அவங்க சொல்லலாம் 90 லட்சம் பேர் எங்கள்கிட்ட இருக்காங்க, 1 கோடி பேர் அப்படி இருந்தாங்கன்னா நீங்க கோயம்புத்தூர்ல வந்து பூத் நிர்வாகிகள் மாநாடு ஒன்று போட்டாங்களா, ஒரு காலேஜ்ல போட்டாங்க, ஒரு 5000 பேர் கட்சி போட்டாங்க இல்லையா, எஸ்என்எஸ் காலேஜ். ஆமா ஆமா. அதற்கு பிறகு நீங்க போடல, அது ஓகே, அது போடாட்டி கூட பரவாயில்ல. நீங்க உண்மையிலே இருந்திருந்தா எஸ்ஐஆர்ல கூட போயிருக்கணுங்க. நீங்க ஏதாவது ஒரு பூத்லயாவது ஒரு ஊர்ல நீங்க அவர்கள் அந்த வீடியோலையும் சொன்னாரு, நம்ம தொண்டர்கள் வந்துட்டு அவங்க கூட போய் ஹெல்ப் பண்ணி அந்த ஃபார்ம் 6 கொடுத்து புது வாக்காளர்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னாரு. அது ஏன் நடந்துச்சா? அவர் சொன்னாரு நம்ம ஆட்களுக்கு கொடுக்க மறுக்கிறாங்களாம், அதை நீங்க தான் வாங்கி கொடுக்கணும். விர்ச்சுவல் வாரியர்ஸ் சொன்னார். அவரே என்ன சொல்றாரு, இன்டர்நெட்ல இருக்கிறவங்க போய் செய்யுங்க பண்ண சொல்லி சொல்றாரு. உங்களோட பூத் ஏஜென்ட்ஸ் எல்லா இடத்துலயும் இருக்காங்கல்ல, அவங்க போய் செய்யுங்க அப்படின்னு அவர் சொல்லாலும் சரி, சொன்னாலும் சரி, சொல்லாட்டி சரி. நீங்க ஏதாவது ஒரு இடத்துல திமுக அதிமுக மாதிரி நம்மளுடைய பூத் ஏஜென்ட்ஸும் பிஎல்ஓவோட சேர்ந்து போயிருக்காங்க அப்படின்னு இப்போ ஏன்னா ஒரே ஒரு வீடியோ வந்திருந்தா கூட உங்க பாட்டெல்லாம் போட்டு அது எலிவேஷன்லாம் கொடுத்து ஒன்று பண்ணியிருப்பாங்க. இங்கே நம்ம பார்த்தோமா? இன்டர்நெட்லேயே சொல்றேன், பார்க்கல. அதுக்கு அர்த்தம் என்ன? அப்போ உண்மையிலேயே உங்களுடைய பூத் லெவல் ஏஜென்ட் இல்லை. நான் இதை குறைச்சலாம் நான் சொல்லலை. நீங்கள் அந்த கட்டமைப்பு மேட்ச் பண்ணுற இடம் இருக்கு இல்லையா, அது நீங்கள் இந்த மட்டும் கணக்கு பண்ணி பாருங்களேன். 68,000 × 10 அதே எவ்வளோ ஆச்சு? ஸோ அவ்வளோ நிர்வாகிகள் அதிமுகலையும் திமுகலையும் இருக்கிறாங்க. அந்த பாயிண்ட்டை நீங்கள் மேட்ச் பண்ண முடியாது. பொதுமக்களோட ஆதரவு விஜய்க்கு இருக்கலாம், இளைஞரோட ஆதரவு இருக்கலாம், பெண்களோட ஆதரவு இருக்கலாம், ஒரு குறிப்பிட்ட வயதினோட ஆதரவுலாம் இருக்கலாம். ஆனால் அவர் சொல்கிற அந்த டிஎம்கே அகேன்ஸ்ட் டிவிகே நெரேட்டிவ் அளவிற்கு அது வளர்ந்து விட்டதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அவர் ஒரு பக்கம் இதன் மூலமாக அதிமுக வாக்களை அவர் வந்து கவர்ந்துருவாரான்னு கேட்டிங்கன்னா அதற்கு கடுமையாக உழைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. கட்டமைப்பு ரீதியாக உழைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. களத்திலும் உழைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இன்னொன்று நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, அந்த ஆதரவு மக்கள் மத்தியில் இருக்கலாம், பட் ஏஜென்ட்ஸாக இதாகணுன்றீங்க. பட் நேற்று வந்துட்டு திரு செங்கோட்டையன் அவர்கள் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்லேருந்து கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு போகிற அந்த வீடியோஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த லைவை எல்லாரும் பார்த்துருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ஆதரவுனே சொல்லணும். சரியான கூட்டம். எல்லாரும் வந்துட்டு விஜய் நடிகரை பார்க்க வருவாங்க, விஜய் வந்தால் கூட்டம் வருன்றாங்க. பட் நேற்று வந்து அந்த ஆதரவை எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, நீங்கள் விஜய்ங்கிறது மட்டும் கிடையாதுங்க, புஷி ஆனந்த் சொன்னால் அது நடக்கும். இங்கே நான் ஈரோடு போயிருந்தேங்க. நான் ஒரு 5 மணி நேரம் வெயிட் பண்ணியிருக்கேன் காரணமாக லேட்டாக வந்திருக்கு. நான் தான் சொல்கிறேன் இல்லையா, நான் செய்தி தொடர்பாளர் தான். நான் வந்து ஒரு தனியார் நிகழ்ச்சிக்கு இதே ஈரோடுக்கு தான் போகிறேன். எனக்கு பெரிய கூட்டம் வந்தது. நான் ஜெகதீசன் யாரும் கூட யாருக்கும் தெரியாது. புஷி ஆனந்த் அண்ணே சொல்லிட்டாரு, நாங்கள் வந்துடுவோம், அவ்வளோதான். இது எல்லா ஊர்லேயும் நடக்கும். இன்னைக்கு புஷி ஆனந்த் அவர்கள் செங்கோட்டையன் வர்றாரு, காத்திருந்து அவர் கூட்டிட்டு போன்னு சொல்லி வருவாங்க. நீங்க விஜயே போகாத ஒரு சாத்தூர்ல ஒரு கூட்டம் நடந்துச்சு, விஜய் அதுக்கு போகல. அந்த சுத்தி இருக்கிற எல்லா மாவட்டங்களும் வந்து மாட்கள ஓப்பன் கிரவுண்ட் நடந்துச்சு. சேலம்ல ஒன்று நடந்துச்சு. சேலம்ல கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் நடந்துச்சு. அதுலயும் நீங்க அதுல வந்து சாத்தூரோட கூட கூட்டம் வரல. ஆனா சாத்தூர் மழை அன்னைக்கு ஆனா நல்ல கூட்டம் இருந்துச்சு. நீங்க அதே மாதிரி சாத்தூர்ல நல்ல கூட்டம் இருந்துச்சு, நல்லாவே கூட்டம் இருந்துச்சு. நான் கூட கேட்டேன், எங்க இருந்து வந்தாங்கன்னா மதுரையில இருந்து வந்தாங்க, திருநெல்வேலி வந்தாங்க, பட் எல்லா இடத்துல இருந்து ஆள் வந்தாங்க. சோ நீங்க அந்த அளவுக்கு நிர்வாகிகள் இருக்காங்க தான் நான் சொல்றேன். நீங்க ஆனா இது என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ விஜய் அவர்கள் வரும்போது கூட இப்போ கரூர் நம்பர்ஸ் 27,000 நம்பர் சொன்னாங்க இல்லையா, நீங்க அந்த நம்பர்ஸ் திருச்சியில வந்த கூட்டம், நாமக்கல்ல வந்த கூட்டம், கரூர்ல வந்த கூட்டம், இது எல்லாமே விஜய் நினைக்கின்ற ஒரு 32%, 40% அதுக்கு வராதுன்னு நான் சொல்றேன். விஜய் இப்போ நிறைய பேர் கூட இந்த கூட்டமெல்லாம் ஓட்டம், நான் சொல்றேன் கூட்டம் ஓட்டம் மாறும். ஏன்னா அது விஜயை பார்க்க வந்த கூட்டம், விஜய்க்காக வந்த கூட்டம், விஜய் என்ன சொன்னாலும் ஓட்டு போடுற கூட்டம், விஜய் பார்த்தாலே போதும் நினைக்கிற கூட்டம். அது பெரிய அரசியல்லாம் அவங்க எல்லாம் யோசிச்சுலாம் வரல. அந்த கூட்டத்தின் வாக்குகள் மட்டுமே உங்களை ஆட்சி கட்டல் அமர வைக்காது. இன்னும் சொல்ல போனா உங்களுடைய வேட்பாளர்களை ஜெயிக்க கூட வைக்க போதுமான ஒன்று நான் கிடையாதுன்னு நான் சொல்றேன். நீங்க இந்த கூட்டத்தை தாண்டி விஜய் ஏன் கடுமையா உழைக்கணும்னா, நீங்க நடுநிலை வாக்காளர்கள் ஒருத்தங்க இருக்காங்கல்ல, திமுக, நான் இன்னைக்கு சொல்றேன், திமுக மேல கடுமையான அதிருப்தி மக்களுக்கு இருக்கு. இல்ல எப்பயுமே தமிழ்நாட்டுல ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ்ன்றது அதிகம், நிச்சயமா இருக்கு. அது அதிகம், ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் அதிகம். அது இப்போ அதை யார் கன்சல்டேட் பண்றாங்க, அதான் பாயிண்ட். இப்போ நீங்க இப்போ ஆசிரியர்கள் மத்தியில் அதிருப்தி இருக்கா? இருக்கு. மருத்துவர்கள் மத்தியில் அதிருப்தி இருக்கா? ஆசிரியர்கள் ஓப்பனா சொல்லிட்டாங்க, உங்களுக்கு எதிர்க்கட்சி தலைவர் பரிசா கொடுக்குறோம்ட்டாங்க. ஜாக்டோஜியோ நீங்க வந்து மருத்துவர்கள் நீங்க போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. ஆமா, செக்டாரா கோபம் இருக்கா? இருக்கு. ஊழல் நடக்குது, ஆமா ஊழல் நடக்குது. இது வாரிசு அரசியல், ஆமா வாரிசு அரசியல். இந்த எல்லா குற்றச்சாட்டுகளும் இது தேர்தல் அறிக்கையில் சொன்னதை நீங்க நிறைவேற்றல. நீங்க சும்மா சொல்றீங்க 77%, 80% கோபம் இருக்கு. ஆமா கோபம் இருக்கு. நிறைய விஷயங்கள் நம்ம செய்யவே இல்லை. கேஸ் மானியம் சொல்லி நடக்கல, பெட்ரோல் விலை, டீசல் விலை சொன்னீங்க, கல்வி கடன் சொன்னீங்க, வேலை வாய்ப்புகள் 50 லட்சம் வேலை வாய்ப்புகள் சொல்லி சொன்னீங்க, பொருளாதார ரீதியாக உயர்த்துவதற்கு நாங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணுவோம்னு சொல்லி சொன்னீங்க. 90% மேல முடிச்சிட்டோன்றாங்க. அது சும்மா சொல்லுவாங்க, அது ஆரம்பத்திலிருந்து சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ உண்மையில என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 25-30% தான் நிறைவேற்றிருப்பாங்க, அதை தாண்டி இருக்காது.
அப்போ மக்களுக்கு அந்த கோபம் இருக்கா? இருக்கு. ஆனால் இதை வாங்குற அளவிற்கு இன்னைக்கு டிவிகேல எந்த கட்சியுமே ரெடியா இல்லைங்கிறத பிரச்சனை. நீங்க சொன்ன மாதிரி கன்சாலிடேட் ஆகாம இருக்கு. அதிமுக அவர்கள் நிச்சயமா இல்லை. நீங்க அதிமுக தான் சொல்றீங்க. நீங்க அதிமுக மறுபடியும் இப்போ இந்த சின்ன ஓபிஎஸ்க்கு பெரிய வாக்கு வங்கி இல்லாட்டி கூட அந்த சின்ன வாக்கு வங்கி கூட அவங்களுக்கு தேவைப்படுற வாக்கு வங்கியா இருக்கும். தினகரனோட வாக்கு வங்கியாக இருக்கலாம், இல்ல செங்கோட்டையன் பிரிச்சுட்டு போற வாக்கு வங்கியா இருக்கலாம். இதெல்லாம் எடப்பாடி அவர்கள் உணர மாட்டேங்கிறார். அவர் என்ன பாக்குறாரு? இந்த சேர்ல நான் ஸ்டேபிளா உட்காந்துருந்தா போதும், எனக்கு யார் போனாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. சரி, இந்த கூட்டணியை நல்லா கட்டிட்டீங்களா? பாஜகங்கிற கட்சியை மட்டும் தான் நம்ம கட்டியிருக்கோம். அது போதுமான ஒன்றா இல்லை. அதுல பாமக இன்னும் வரணும், நிறைய கட்சிகள் வரணும். பட் இதெல்லாமே சேர்ந்தால் கூட இன்னைக்கு பாமக எந்த பாமக வரும்? அது ஒண்ணு இருக்கு, அப்பாவா பையனாங்கிற தெரியல. இதெல்லாம் சேர்ந்தால் கூட இன்று அவர்கள் வீழ்த்தக்கூடிய இடத்திற்கு இருக்கிறார்களா? அதுதான் சிக்கலாக இருக்கு. இன்னைக்கு திமுகவை வீழ்த்துற அளவிற்கு இன்னைக்கு மக்கள் ரெடியாக இருந்தாலும் அதை யூஸ் பண்றதுக்கு இன்னைக்கு கட்சிகள் இல்லைங்கிறதா சிக்கல். இப்ப டிவிகே சொல்றாரு, நான் வந்து செய்ய போறேன். நீங்க திமுக நீ குறை சொல்றீங்க திமுக, ஆனா அந்த திமுக களத்துல ஏதோ வேலை செஞ்சுட்டே இருக்காங்க. ஆனா நான் அதை ரீப்ளேஸ் பண்ண போறேன், உங்கள்கிட்ட இருந்து மக்களை காப்பாற்ற போறேன்னு சொல்றது தாவேக்கா எங்க இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்கு. நீங்க ஒரு போராட்டம் பண்றாங்க, ஓகே, எஸ்ஐஆருக்கு ஒரு போராட்டம் பண்றாங்க, பாலியல் குற்றத்துக்கு ஒரு போராட்டம் பண்றாங்க. நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க ஊரா வேலை செய்ய சொன்னா செய்வாங்க அவங்க. ஆனா எல்லாமே புஷியானம் தான் சொல்லணும். புஷியானத்தை பர்மிஷன் கேட்டு அண்ணன் இந்த கனிமூல கொள்ளைக்கு போராடலாமா? சும்மா இருப்பா, பேசாம இருப்பா அப்படின்னா சும்மா இருந்துருவாங்க. போராடலாம்னு சொன்னா போராடுவாங்க. இதுதான் இங்க சிக்கல். மறுபடியும் ஒன் மேன் ஷோ தான் நடந்துட்டு இருக்கு. இது நீங்க பகிர்ந்ததுக்கு எப்படி பொண்ணு இல்லை, செங்கோட்டையன் அவர்களை பொதுச்செயலராக ஆக்கிட்டாங்க. 6 நாளுக்கு ஃப்ரீயா வேலை செய்யுங்க. மக்கள் மத்தியில் தமிழ் வெற்றி கழகத்தை எவ்வளவு தூரம் கொண்டு போகணுமோ கொண்டு போங்க. எனக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சார் பிரஸ் மீட்டே நடந்துச்சு அந்த கட்சி ஆபீஸ்க்குள்ள. ஃபர்ஸ்ட் பிரஸ் மீட் நீங்க அதுவே கொடுங்க. நீங்க என்ன சொல்றேன், விஜய் அவர்களுக்கு பிரஸ்ஸை சந்திக்கிறதுல இன்னுமே தயக்கம் இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்க வீடியோவா பேசுனீங்க இல்லையா, அதை உட்கார்ந்து பேசி கிளம்பி போயிடுங்க. நான் கேள்விகள் எடுக்க மாட்டேன். நீ பாக்குற எவ்வளவு தலைவர்கள் அப்படி இருக்கிறாங்க. ஒன் வே தான், கேள்வி கேட்ட சொல்ல மாட்டேன். அது மாதிரி பிரஸ் சந்திக்க ஆரம்பிக்கணும். அவர் என்ன சொல்றாரு, நான் முதலமைச்சர் ஆக போறேன்னு சொல்றாரு. ஆனா பிரஸ் பாக்குறதுக்கு தயங்கிட்டே இருக்காரு. இதெல்லாம் முரணா இல்லையா அவருக்கு? எப்பதான் அவர் பார்ப்பாரு அப்படின்னு ஒரு கேள்வி வந்து நியாயமான கேள்விதான். அப்ப இதை அவர் உட்கார்ந்து பக்கத்துல செங்கோட்டையன் உட்கார வச்சு, அண்ணன் இன்னைக்கு வந்திருக்காங்க, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆளு, நமக்கு டிவிகேக்கு பலம் சேர்க்க போறார், ரொம்ப நன்றி வணக்கம் சொல்லிட்டு கிளம்பி ஒரு வீடியோ போட்டார் முன்னாடியே. என்ன சொல்றேன் இல்லையா, இது டிவிக்கு ஆட்கள் முட்டு கொடுத்துக்கலாம். ஆனா ஒரு நியாயமான பத்திரிகையில இருந்து பாக்குறவர்களுக்கு இருக்கும்ல. நான் தான் சொல்றேன், மறுபடியும் விஜய் என்ன பண்றாரு, அந்த அலுவலகத்தை விட்டு நான் வெளியே வர மாட்டேன், என்ன இது இந்த எலைட்டை விட்டு என்ன வெளியே வராதிங்கன்னு ஒரு தோற்றத்தை கொடுத்துட்டே இருக்காரு. அதை உடைக்கணும்னு சொல்றேன். நீங்க களத்துல நீங்க உதயநிதி மேல 1000 குற்றச்சாட்டு சொல்லலாம், முதலமைச்சர் ஸ்டாலின் மேல சொல்லலாம், எடப்பாடி பழனிசாமி மேல சொல்லலாம், சீமான் மேல சொல்லலாம். ஆனா அவங்க எல்லாமே ஒரு களத்துல நிக்கிறாங்க. நீங்க ஆனா வீட்டுக்குள்ள நின்றுகிட்டு நீங்க கல்லெறிஞ்சிட்டே இருந்தீங்கன்னா அந்த கல் உங்க மேல தான் படும். அதை விஜய் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களே சொன்னீங்க, இந்த 175வது தொகுதியா கோபிச்செட்டிப்பாளையத்துல திரும்பி அவரோட இந்த கேப் அப்புறம் ஆரம்பிக்கிறார் சுற்றுப்பயணத்தை. அந்த புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் அதை ஆரம்பிக்கிறாரு. கோபிச்செட்டிப்பாளையத்தை தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் ஆப்வியஸ்லி இன்னைக்கு இவரை சேலஞ்ச் பண்ணிருக்காருங்க அவரு. அப்ப அதுக்கு ஒரு திரும்ப ஒரு சேலஞ்சுனா எதை சொல்றீங்க? நேத்து வந்த கூட்டத்தை சொல்றீங்க. நேத்து வந்த கூட்டம் மட்டும், அதுக்கு முன்னாடி ஒன்று பண்ணார். நீங்க நீலகிரியில இருந்து இறங்கி வரும்போது அவர் பைபாஸ்ல போல அப்பே கோபிச்செட்டிப்பாளையம் அப்பொழுதே பெரிய கூட்டத்தை கூட்டார். அவர் என்ன கேட்டீங்கன்னா சத்தியமங்கலம் பண்ணாரு, சத்தியமங்கலம் வழியா இப்படி போனார். எக்ஸாக்ட்லி அது மாதிரி பண்ணார். பேட்டுப்பாளையம் வராம இந்த மாதிரி பண்ணார். ஏன்னா நீங்க ஒரு நெரேட்டிவ் என்ன போகுது, செங்கோட்டையர்கள் வந்தா இவ்வளவு வாக்களை பிரிச்சுட்டு போயிடுவாரா, அவரோட நிர்வாகிகள் நிறைய பேர் போறாங்க, அப்ப வாக்கள் இல்ல. கோபிச்செட்டிப்பாளையத்துல சாத்தியமான ஒன்றா நான் கேட்கிறேன். செங்கோட்டையன் இல்லைங்க, ரொம்ப எல்லாம் பிரிக்க முடியாது. அதான் சொல்றேன். நீங்க இன்னொன்னு, அதிமுக வாக்காளர்கள் எப்பொழுதுமே அதிமுக பக்கம் தான் நிற்கிறாங்க. ரொம்ப அவங்க அதாவது இல்ல சார், நீங்க இப்படி சொல்றீங்க. இல்ல உடையுது நான் சொல்றேன். நீங்க ராமநாதபுரம் ஒரு எக்ஸாம்பிள், இல்ல தேனி ஒரு எக்ஸாம்பிள். கரெக்ட், தேனி ஒரு எக்ஸாம்பிள் தான். நீங்க அதாவது இந்த திமுகவை எதிர்ப்பான வாக்கள் இருக்குல்ல, அதிமுக கோரா இருக்காங்களா, அந்த கோர் சொல்றேன் ஒரு 18%. நீங்க அதை தாண்டி நீங்க நடுநிலையா இருக்கிறவங்க, நீங்க ஒரு காலத்தில் ஜெயலலிதா அவங்க இருக்கும்போது 2014 44% இருந்த கட்சி. நீங்க அதற்கு பிறகு ஒரு லீடர்ஷிப் கிரைசிஸ் வருது, கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருதுங்கிற பக்கம். இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்களுக்கு பெரிய அங்க செல்வாக்கு இருக்கு, நிச்சயமா செல்வாக்கு இருக்கு. ஆனா எந்த பிளாட்ஃபார்ம்லன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த ரெட்டைலைங்கிற பிளாட்ஃபார்ம் இருக்கு. அந்த பிளாட்ஃபார்ம் கொஞ்சம் வாக்களை சொற்பமாக பிரிச்சுட்டு போகும். ஆனால் ஒட்டுமொத்தமாக நீங்க பயங்கரமா பிரிச்சிருவாரு. ஏன்னா நீங்க இவர் போன உடனே அங்கே பவர்ஃபுல்லான மாவட்ட செயலரை போடுறாரு, அடுத்தடுத்த வேலைகளை பார்க்கிறாரு. இன்னொன்னு, இது ஒரு ஈகோ சண்டை மாதிரி ஆயிடும். நீங்க தேர்தல் நேரத்தில் திமுகவும் சரி அதிமுகவும் சரி, இப்போ முத்துசாமிக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருவார் முதலமைச்சர், நீ வேணான்னு சொல்லி தடுத்தீங்க, அப்போ செங்கோட்டையனை வீழ்த்துவது உங்களுடைய வேலை. எடப்பாடி பழனிசாமி அவங்க மாநில சொல்லுவார், செங்கோட்டையன் அவர்கள் வீழ்த்துவது நம்முடைய வேலை. 2 பேர் சேர்ந்து வீழ்த்துங்க, அவ்வளவுதான். இல்ல இப்போ செங்கோட்டையன் அவர்கள் அங்க இருக்கிற திமுக அதிருப்தி வாக்குகளை பிரிக்கிறாருன்னா அது டிஎம்கேக்கு தானே பிளஸ். இல்ல இப்போ 2 பேரும் சேர்ந்து வேலை செய்வோம்னு சொல்லுங்க. 3 கார்னர் கான்டெஸ்ட் தான் போகும். ஆப்வியஸ்லி மற்ற இடங்களை விட இது ரொம்ப 3 கார்னர் கான்டெஸ்டா போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பட் அந்த நேரத்தில் நீங்க செங்கோட்டையனை நீங்க போன வாட்டியே
நீங்க செங்கோட்டையன் அவர்கள் வெற்றி பெற்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அங்கே டிஎம்கே வேலை போயிட்டாரு. டிஎம்கே அங்கே வேலை செய்யல, அவர் வந்து இப்படி போயிட்டார். இப்போ இந்த முறை அது மாதிரி பண்ண முடியாது. இப்போ நீங்க பவர்ஃபுல்லான ஒருத்தர் அமைச்சர் முத்துசாமியோ என்கேபி ராஜா பிரகாஷ் யார்ட்டே சொல்லி இல்ல அவர் வீழ்த்துறது நம்ம வேலை, அதற்கு நீங்க என்ன செய்யணும்? முன்னாடி அவங்களே முடிவு பண்ணிருப்பாங்க ஒரு சில தொகுதிகளில் விராலிமலை இந்த மாதிரி தொகுதிகள்லாம் நம்ம வேலை செஞ்சாலும் அவங்க தான் ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியும். இப்போ இந்த தொகுதியில் வந்து கடுமையா வேலை செய்யுங்க. ஏன்னா இப்போ நீங்க ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சில தொகுதிகள் செந்தில் பாலாஜி நீங்க வந்து அது எந்த முறைங்கிறதுல நமக்கு 1000 கேள்விகள் இருக்கு. இது ஜனநாயக பூர்வமா தான் பண்றாங்களா, ஜனநாயகத்தை அடிச்சு வீழ்த்தி பண்றாங்களாங்கிறது நமக்கு கேள்விக்குறி இருக்கும். பட் ஆனா ஜெயிக்கணும் உனக்கு, அவ்வளவுதான். அந்த முறையில் நீங்க எப்படியாவது நீங்க செங்கோட்டையனை வீழ்த்தணும் அப்படின்னு ஒரு அசைன்மெண்டோட வேலை செஞ்சாங்கன்னா வீழ்த்தப்படுவார் அவர். அதனால அவருடைய வெற்றி அவ்வளவு சுலபமாக இருக்காது. சரி சார், இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ செங்கோட்டையனை நீக்கினதும் சரி, இது பல பேரை நீக்கியிருக்காரு. இது வந்துட்டு என்ன மாதிரி எடுத்துக்கிறது? ஒரு சர்வாதிகார தன்மையா இல்ல அவர் மேல உள்ள கான்பிடன்ஸ் அது அவருக்கு? இல்லைங்க, நிச்சயமா கான்பிடன்ஸ் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க கான்பிடன்ஸா இருந்திருந்தா இத்தனை தோல்விகளை நீங்க சந்தித்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்ல நீங்க அப்போ நீங்க ஒருத்தர் போறாரு, ஓகே அப்போ நான் ஜெயிச்சு காமிச்சிடறேன் ஏதாவது ஒரு தேர்தல், நீங்க தொடர்ச்சியான தோல்விகளை சந்திச்சுட்டே வரீங்க. இல்ல சார், நான் ஏன் கேட்கிறேன்னா 19 அங்க இதுக்கான தேர்தல், அது ஒரு மோடிக்கு எதிரான அலை தமிழ்நாட்டில் எப்பயுமே இருக்கும், அதை ஜெயிச்சாங்க. 24 சேம் அதே தான், கூட்டணியும் உடஞ்சிச்சு. நடுவில் இருக்க அந்த 21 நிறைய பேர் பேச மாட்டேங்கிறாங்க. ஏன்னா ஒரு 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி ஜெயலலிதா மாதிரி ஒரு லீடர் இல்லை. அது இல்லாமையே கிட்டத்தட்ட ஒரு 3.5% தோத்தாரு. பிளஸ் டிடிவி அவர்கள் ஒரு 25 தொகுதிகளுக்கு மேல அந்த ஓட் டிஃபரன்ஸ் தான் அங்கே ஒரு மேட்ச் இருந்துச்சு. அந்த ஒருவேளை டிடி அவர்கள் என்டிஏக்குள்ளே இருந்திருந்தாருன்னா திமுகவுக்கு மெஜாரிட்டி வந்திருக்குமா அப்படின்றதே ஒரு கேள்விக்குறியான விஷயம் தான். அதையும் எடுத்துக்க மாட்டேங்கிறோம். அந்த 2021 நம்ம ஒரு இதாக எடுத்துக்கலாமே, 66 சீட்டு கூட்டணியோட 75 சீட்டு, அதையும் நம்ம எடுத்துக்க மாட்டோம். இல்லை, அந்த 66 சீட்டில் ஓபிஎஸ்க்கு பங்கு இருக்கா இல்லையா? இருக்கு. அவசர அந்த ஓபிஎஸ் இப்போ எங்கே இருக்காரு? இப்ப நீங்க அவர் பலாபலத்துல போய் ராம்நாட்ல போய் நின்னாரு, அவர் எவ்வளவு வாக்களை பிரிச்சு 2 லட்சம் வாக்குகள் எடுத்தாருங்கிறத டெபாசிட் போச்சுன்னு நீங்க சொல்ற மாதிரி டிடிவி தினகரன் வந்து நீங்க அந்த நேரத்துல வெளியே இருந்து வாக்களை பிரிச்சார். இன்னைக்கும் அவருக்கு ஏதோ நீங்க ரொம்ப எல்லாம் வேணாம், ஒரு 2% 2% அன்னைக்கு இருந்த டிடிவியும் ஓபிஎஸ் இன்னைக்கு இருக்காங்களா? அதுதான் நான் கேட்கிறேன். இல்லங்க, நீங்க தென் மாவட்டங்கள்ல நீங்க அவங்களுக்கு ஒரு வேல்யூ இருக்கா இல்லையா? நீங்க மற்ற வட மாவட்டங்களை விட்டுருங்க, மேற்கு மாவட்டங்களை விட்டுருங்க. மேற்கு மாவட்டத்திலேயே வட மாவட்டத்திலேயோ டிடிவி ஓபிஎஸ் ஒண்ணுமே இல்லைன்னு கூட சொல்லுங்க, டெபாசிட் கூட வராதுன்னு சொல்லுங்க. தென் மாவட்டங்கள் அவர்களுக்கு ஒரு வாக்கு வலிமை இருக்கா இல்லையாங்கிறத இருக்கு. நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க சொல்றதுல டிஃபரன்ஸ் திமுகவிற்கும் அதிமுக வித்தியாசமே வெறும் 3% என்னும் போது, ஆமா, அப்போ அவங்க கொடுக்க போற அந்த 1% 2% கான்ட்ரிபியூட் பண்ணுமா பண்ணாதான் கேட்கிறேன். நான் இன்னொரு சொல்றேங்க, இப்போ என்டிஏக்குள்ள விஜய் கொண்டு வர ஏதோ ஒரு மூலியமா வரான்னு வச்சுக்கோங்களேன். விஜய் தனிச்சு நின்னாருன்னா நான் யோசிக்கிறது 8-10% வாங்குவார்னு நினைக்கிறேன். உள்ள வந்தா அவ்வளவு வாங்க முடியாது, ஏன்னா கம்மியான சீட்ஸ் நிக்க போறாரு. ஆனா விஜய் கான்ட்ரிபியூட் பண்ண போற அந்த 3% 4%க்காக தான் எடப்பாடி பழனிசாமி ஐயோ அந்த பாருங்க நம்ம துண்டு பார்த்துட்டோம் பிள்ளார் சொல்லி போடப்பட்டதுன்னு அவர் எக்ஸைட் ஆகுறாரு. சோ இன்னைக்கு இருக்கிற வந்துட்டா இட்ஸ் a square shot. அதான் சொல்றேன், அந்த க்ளோஸ் ஆனா பெர்சன்டேஜ் எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணிடுவார் விஜய்? நீ 4% இல்ல, அந்த வின்னிங் பெர்சன்டேஜ் மேட்ச் அதான் சொல்றேன், கன்சாலிடேட் ஆயிடும்ல. அதான் சொல்றேன், அது மாறும், சீட்ஸும் வந்து அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். நீங்க 4% இன்னைக்கு நம்ம இதுவரை பார்த்தோம், சிராக் பாஸ்வான் பார்த்தோம். ஆமா, 19 சீட் எவ்வளவு பெர்சன்டேஜ் வாங்கியிருக்காரு? 5%. 5% 19 சீட் வாங்குறாரு. இப்ப இதே மாதிரியான கான்ட்ரிபியூஷன் விஜய் கொடுக்குறாருன்னா அவருக்கு ஒரு 20 சீட் வரும், ஒரு 5% தான். தனிச்சனின்னா கூட பர்சன் வரும். அப்ப இந்த மாதிரியான க்ளோஸ்டு கான்டெஸ்ட்ல நீங்க டிடிவியோடைய வாக்குகளோ இல்ல நீங்க செங்கோட்டையன் ரொம்ப குறைச்சு தான் எடுத்துட்டு போறனால அந்த வாக்குகள் முக்கியமா இல்லையா? அதை வந்து மிஸ் பண்றாருல. இப்ப நீங்க வாக்குகளோட அந்த பெர்செப்ஷன் ஒன்னு இருக்குல்ல, அதுவும் கண்டிப்பா நீங்க பெர்செப்ஷனா நீங்க வந்து தொடர்ச்சியாங்க அவரு நீங்க சொல்றது வாக்குகள்ன்றது அந்த வாக்குகள்ன்றது ஏடிஎம்கேக்கு மட்டும் இருக்கிற வாக்குகள் கிடையாது. பெர்செப்ஷன் வந்துட்டு மக்கள் எல்லாருமே பாக்குறாங்க. அந்த நிச்சயமா இருக்கு. நீங்க வந்து அதான் சொல்றேன் இல்லையா? இப்போ நீங்க இந்த கூட்டணியில இருக்கிறவங்க என்டிஏன்னு சொல்லி என்ன சொன்னாங்க, பிரம்மாண்டமான கூட்டணி அமைக்க போறோம்னு சொல்லி கிட்டத்தட்ட இப்போ 8 மாசம் 7 மாசம் ஆயிடுச்சா? ஏப்ரல்ல நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஏப்ரல் 6 மாசம் ஆயிடுச்சு. இந்த 6 மாசத்துல இந்த கூட்டணிக்குள்ள யார் வந்தாங்க? பாமகவும் நீங்க சொல்ற மாதிரி பிரிஞ்சிருந்தாலும் வெளியே தான் நிக்கிறாங்க. சரி, யாராவது இன்னும் முடிவு பண்ணி சந்திச்சாங்க அன்னைக்கு. ஆமா, தமிழ் மாநில காங்கிரஸ் மட்டும் உள்ள இருக்காங்கன்னு சொல்றாங்க. நீங்க வந்து இப்ப தேமுதிகவும் என்ன சொல்றாங்க, என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. ஒரு பக்கம் திமுக திடீர்னு ஆதரிச்சு தமிழகமும் உள்ள இருக்கான்னு தெரியல. ஆனா ஒரு திடீர்னு விஜய்க்கு வாழ்த்துகள் அப்படின்னு சொல்றாரு. சோ அதுதானே நீங்க சொல்ற பெர்செப்ஷன். அந்த பெர்செப்ஷனை உருவாக்குறதுக்கு பாஜகவோ இல்ல வந்து இவங்கள என்ன பண்ணாங்க? இன்னொரு பக்கம் அண்ணாமலை என்னென்ன வேலைகள் பண்ணிட்டு தான் இருக்காருன்னு அதை பார்க்கிறோம். அவர் வந்து நிறைய குளறுபடிகளை பண்ணிட்டாரு. அப்போ உண்மையிலேயே இந்த பெர்செப்ஷன் வார்ல யார் வின் பண்றான்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே சொல்றது என்ன, திமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. நீங்க வலதுசாரிகளாக இருக்கிற திமுக ஸ்ட்ராங்கா இருக்கா? திமுக கூட்டணி ஸ்ட்ராங். திமுக கூட்டணி தான். திமுக ஆப்வியஸ்லி கூட்டணி தான். திமுக தனிச்சலாம் ஸ்ட்ராங்கா இருக்கு. திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா ஸ்ட்ராங்கா இருக்கு. இவங்க எல்லாருமே பிரிஞ்சு வாக்குகளை பிரிக்கிறாங்க. இப்ப விஜய் வந்து தனிச்சு நின்னாருன்னா அவர் ஒரு ஸ்பாய்லரா இருப்பார். செங்கோட்டையன் போய் சேர்றாரு, உதாரணத்துக்கு டிடிவி தினகரன் போய் சேர்றாரு, சூப்பர் ஸ்பாய்லரா மாறுவார். அவ்வளவுதானே டிஃபரன்ஸ். இந்த யார் வாக்களை பிரிப்பார்? எல்லா வாக்களையும் பிரிப்பார். நான் சொல்றேன் திமுக அதிமுக. ஆனா நிறைய சர்வே ரிசல்ட்ஸ் சொல்றது அதிமுக வாக்களை அதிகமா பிரிக்கிறார்.
எப்படி சார் சொல்றீங்க? இப்போ இவங்களுக்கு சிறுபான்மை வாக்குகள் கண்டிப்பா வராது அப்படின்ற ஒரு பெர்செப்ஷன் ஆல்ரெடி கிரியேட் ஆயிருக்கு என்டிஏ கூட்டணி. ஆமா, இந்திய கூட்டணி சிறுபான்மை வாக்குகள் வந்துட்டு திமுகவுக்கு தான் போகும். ஆமா, ஆமா. அதுல இருந்த ஒரு மேஜர் பார்ட்டை விஜய் பிரிக்க போறாரு அப்படின்றதும் இருக்கு. இல்லங்க, அதுல நான் எங்க மாறுபடுறேன்னா, நீங்க காலமாக நீங்க 2014 மட்டும் ஒரு எக்ஸப்ஷன், மோடியா லேடியான்னு கேட்டாங்க அவங்க. அந்த நேரத்துல 44% வராங்க. நீங்க அதை தாண்டி இஸ்லாமியர் வாக்குகள் காலமாக திமுகவுக்கு தான் போயிட்டு இருக்கு பெரும்பான்மையாக. அது அவர்களுக்காக போகிறதா கூட காங்கிரஸ் இருக்குங்கிறது காரணம். காங்கிரஸ் இருக்குன்னு காரணம், நீங்க வந்து அந்த பக்கம் பாஜக இருக்கிறாங்க, பாஜக உள்ள பொந்துரும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க வர்ற வேலைகள் தான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ காலமாக நீங்க வந்து கிறிஸ்டியன் வாக்குல நான் அது மாறுபடுறேன். நீங்க வந்து விஜய் வந்து என்னைக்குமே தான் ஒரு மத அடையாளத்தோட அவர் பண்ணதில்லை. நீங்க வந்து வேற அவரை மக்களும் அப்படி பார்க்கறாங்க. மக்களும் பார்க்கல. நீங்க கிறிஸ்டியன்ஸ் பாக்குறாங்க. கிறிஸ்டியன்ஸ் ஒரு இல்ல, அது கண்டிப்பா இருக்கதானே செய்யும். அதான் நான் சொல்றேன். நீங்க அவங்க ஓட்டு போடுவாங்க. ஓகே, நம்ம ஆள் ஒருத்தர் நிக்கிறான்பா, நம்ம அவருக்கு ஓட்டு போடுவோம் அப்படிங்கிறது இருக்கும். அது முழுமையாக போய்விடாது. ஏன்னா நீங்க இந்த கேம்பெயின் நடக்குது. நீங்க வந்து இப்போ கன்னியாகுமரி போன்ற சைட்ல பேசும்பொழுது அவங்க என்ன சொல்றாங்க, விஜய்க்கு ஓட்டு போறோம்னா போடுங்க, ஆனா பாஜக உள்ள வந்து பரவாயில்லன்னு கேட்கறாங்க. திமுகவோட கேம்பெயின் அது இருக்கு, நீ நடந்துகிட்டு இருக்கு. அது கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமா அதான் நடந்துகிட்டு இருக்கு. விஜய்க்கு ஓட்டு போட்டாலும் பாஜக தான் உள்ள. அதுல தமிழ் மக்கள் வந்துட்டு ஒரு தெளிவா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களோட ஓட்டிங் பேட்டர்னே வந்துட்டு நாடாளுமன்றத்துக்கு ஒரு மாதிரியும் சட்டமன்றத்துக்கு ஒரு மாதிரியும் தான் இருக்கும். அப்படிதான் நம்ம பார்த்திருக்கோம். ஆமா, ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் தோத்ததே இல்லைன்னு நிறைய நம்ம நரேட்டிவ் செட் பண்றாங்க. பட் அவர் நாடாளுமன்ற தோல்வி அடைஞ்சிருக்காரு. நான் சொல்ல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க இதுல பெரும்பான்மையாக நீங்க சொல்ற சிறுபான்மையினர்ல பெரும்பான்மையா இருக்கிற இஸ்லாமியரோட வாக்கள் திமுக பக்கம் தான் இருக்கும். இந்த கிறிஸ்டியன் வாக்ஸ்ல ஒரு ஸ்பிளிட் வரும். இஸ்லாமியர்களையும் இந்த யங்ஸ்டர்ஸா இருக்கிறாங்கல்ல, நான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டரா இருக்கிறவங்க, நீங்க வந்து ஒரு 20 வயசுக்குள்ள, நீங்க 25 வயசுக்குள்ள இருக்கிற பசங்க போடுவாங்க, பெண்கள் போடுவாங்க. அதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால பெரும்பான்மையா விஜய் அதை பிரிச்சுட்டு போயிடுவாரு அப்படிங்கிறது கண்டிப்பா கிடையாது. நீங்க அதை தாண்டி நீங்க ஏன் அதிமுக வாக்கள் வருது அப்படின்ற சர்வே எடுக்கிறவங்கள்ட்ட பேசும்போது அவங்க சொல்றது, இன்னைக்கு எடப்பாடி ஒரு ஸ்டேபிளான லீடரா, ஒரு கரிஸ்மேட்டிக் லீடரா இல்ல. அப்போ லீடர்ஷிப் சேஞ்சை எதிர்பார்க்கிறாங்க. திமுகக்கான ஆல்டர்னேட்டா விஜய் இருப்பார் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுனால அவருக்கு அந்த வாக்கள் போகுது. திமுக வாக்கள் பெருக்கிறார், நாம் தமிழர்லையும் வாக்கள் பெருக்கிறார், எல்லாருக்கும் வாக்கள் பெருக்கிறார். அதில் மாற்றம் இல்லை. சரி சார், பல கேள்விகளுக்கு விரிவாக பதில் அளிச்சிங்க. ரொம்ப நன்றி.